ஐக்கிய நாடுகளின் பல திட்டங்களும் நிரல்களும் ட்ரம்ப் நிர்வாகம் தடை விதித்ததால் நிறுத்தப்பட்டுள்ளன. அதாவது அமெரிக்க நிதி நிறுத்தப்பட்டதால் கடந்த 2 நாட்களின் கணக்குப்படி சுமார் 1000 முதல் 1500 பேரின் வேலைகள் போய்விட்டன. ஐக்கிய நாடுகளுடன் தொடர்புடைய அந்த திட்டங்களின் விஷயம்தான் இங்கே கூறப்படுகிறது. நேரடியாக பலரின் வேலைகள் போய்விட்டன. ஐக்கிய நாடுகளின் பேரிடர் நிவாரண அலுவலகத்தில் எனக்கு தெரிந்த சிலரின் வேலைகள் போய்விட்டன. எனது பல நண்பர்களின் வேலைகளும் போய்விட்டன. இதில் மிகவும் பாதிக்கப்பட்டது மத்திய கிழக்கு பகுதியாகும். காசாவுடனும் பாலஸ்தீனுடனும் ஏமனுடனும் பல மனிதாபிமான பணிகள் நடந்து வருகின்றன. அதேபோல் ஆப்பிரிக்காவில் எய்ட்ஸ் திட்டம், அதன் நிதியுதவி, வங்காளதேசத்தில் அதன் பணத்தை பெற்றுத்தான் அங்குள்ள சுகாதாரத்துறை நடந்து கொண்டிருந்தது. அங்கு சுமார் 6000 முதல் 7000 பேரின் வேலைகள் போய்விட்டன. காரணம், மருத்துவர்களாக இருந்தாலும் நர்சுகளாக இருந்தாலும் பின்னர் பணம் இல்லாமல் போனது. அதாவது சுமார் தோராயமான கணக்குப்படி நான் கூறியது போல் 12 முதல் 64,000 வரை. அதன் உண்மையான எண்கள் 2 வாரங்கள் கழித்து வெளியாகும். ஆனால் இதை பொறுத்து ட்ரம்ப் நிர்வாகம் அவர்களுக்கு எச்சரிக்கையும் வழங்கியுள்ளது. மேலும் ஐக்கிய நாடுகளை அழைத்து காட்டிக் கொள்ளாதீர்கள், அப்படியானால் மற்ற விஷயங்களின் நிதியும் எடுத்துவிடப்படும். அதாவது ஐக்கிய நாடுகளை பிடித்து வெளியேற்றிவிடும். அதை பொறுத்து நாம் அறிய முடிந்தது 1.5 முதல் 2.5 லட்சம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஐக்கிய நாடுகளில் வேலை செய்கிறார்கள். காரணம், இதற்குள் நிறைய இடதுசாரி, லிபரல், ஹமாஸ் தீவிரவாதம் தொடர்பான புத்திஜீவிகளின் ஒரு மேடையாக இது மாறியுள்ளது. உங்களுக்கு தெரிந்த உண்மைதான். பலரின் பெயர்களை எடுத்துக் கொள்ளும் போது தெரியும். ஒரு இடதுசாரி, ஒரு ஹமாஸ் ஆதரவாளர், இஸ்லாமிய தீவிரவாதம், இவர்களில நிறைய பேரின் வேலை போய்விட்டது. பலர் அங்கிருந்து பொருட்களை கட்டி அடுத்த வேலை என்னவென்று பார்த்து கொண்டு நடக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களின் எண்ணிக்கை கூடி வருகிறது. அவர்கள் அனைவரும் சமூக ஊடகங்களில் இதை பொறுத்து பல தங்களின் பதிவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில் இது பயங்கரமான மோசடியாக மாறிவிட்டது. ஐக்கிய நாடுகளின் திட்டம் எப்படியோ பணம் கிடைக்கும், ஆடம்பரமாக அடித்து பொசுக்கி பயங்கரமான 5 நட்சத்திர முறையிலான அலுவலகமும் நிகழ்ச்சியும் அதே போன்ற பயணமும். இவர்களால் ஏற்பட்ட பயன் பெரிய பூஜ்யமாக இருந்தது. காரணம், இங்கே மிகப்பெரிய செலவு உள்ளது. இதை தாங்க முடியாது. இது இப்படி வளர்ந்தது. அது ஒரு யானை போல் வளர்ந்தது. அதற்குள் வேண்டுமென்றே ஒரு இடதுசாரி, லிபரல்கள் அவர்களின் ஒரு மேடையாக மாறியது. எல்லா நேரத்திலும் முக்கிய நிதியளிப்பாளராக இருக்கும் அமெரிக்காவை விமர்சிப்பதே அவர்களின் மிகப்பெரிய வேலை. அவர்களுக்கு சம்பளமும் எல்லாம் கொடுக்கும் நாடு, அந்த நாடு அவர்களைத்தான் மிகவும் அதிகமாக விமர்சிக்கிறது. பின்னர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஆதரிக்க தொடங்கியது. இது ஹமாஸ் இஸ்ரேல் போருக்குள் திறந்தாய் வந்தது. இது திறந்தாய் வந்த பிறகுதான் அமெரிக்கா இதை தணிக்கை செய்ய முடிவு செய்தது. பின்னர் ட்ரம்ப் வந்த பிறகு இஸ்ரேலுக்கு இது அவசியமாக இருந்தது. இதை சரியாக தணிக்கை செய்ய வேண்டும் என்பது. எத்தனை ஊழியர்கள் உள்ளனர், என்ன செய்கிறார்கள், அவர்களின் வெளியீடு என்ன, அமெரிக்கா எவ்வளவு கொடுக்கிறது, இதை பற்றி சரியாக தணிக்கை செய்ய சொன்னார்கள். அதன் தணிக்கை எல்லாம் எடுத்து வெளியே வந்த பிறகு ட்ரம்ப் நிர்வாகம் போகலாம் என்று சொன்னது. இதுல ஐக்கிய நாடுகளின் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவர்கள் எந்த காரணத்தாலும் இதை எதிர்பார்க்கவில்லை. இஸ்ரேல் ஹமாஸுடன் தொடர்புடைய ஐக்கிய நாடுகளின் தேவையற்ற அறிக்கைகள் உள்ளன. ஐக்கிய நாடுகளின் தன்னார்வலர்கள் என்று கூறிக்கொண்டு, சுகாதார பணியாளர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு, அவர்களுக்கு உணவு வழங்குகிறார்கள் என்று கூறிக்கொண்டு மற்றொரு திட்டம் உள்ளது. அதற்குள் நுழைந்தவர்கள் அனைவரும் ஹமாஸ்காரர்களும் இஸ்லாமிய தீவிரவாதிகளுமாக இருந்தனர். இதன் எண்கள் உட்பட இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சமர்ப்பித்த பிறகுதான் அமெரிக்கா அதன் தீவிரத்தை புரிந்து கொண்டது. காரணம், அவர்களின் பணத்தை வாங்கி தீவிரவாதிகள் அமெரிக்காவுக்கு எதிராக பணியாற்றப் போகிறார்கள். அதனால்தான் இந்த நபர்களை இதை பொறுத்து இடதுசாரி இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களை நீக்கினார்கள். டெல்லி அலுவலகத்திலும் பலரை எடுத்து மாற்றுவதற்கான தயாரிப்பு உள்ளது. அதேபோல் ஐக்கிய நாடுகளின் சுகாதார தொடர்பான உலக சுகாதார அமைப்பு, அதை பொறுத்து பலரின் தலைகள் உருளும். அதற்குள் நிறைய இந்தியர்கள் உள்ளனர். இந்தியர்கள் என்று சொன்னால் ஐக்கிய நாடுகளுக்குள் அவர்கள் ஒரு இடதுசாரி, ஹமாஸ் ஆதரவாளர், இஸ்லாமிய கோட்பாடு இவர்களின் அரசியல். இது நான் வீணாக சொல்வதல்ல, நீங்கள் எடுத்து பாருங்கள்.
பலரின் நீங்கள் அறிந்த நபர்களின் நிகழ்வுகளை எடுத்து பாருங்கள். இடையிடையே ஒவ்வொரு இடத்திற்கும் செல்கிறார்கள். அது இங்கே நடத்த வேண்டும், இது இங்கே நடத்த வேண்டும். ஒரு இடதுசாரி முறையிலான நிகழ்வு. இது நான் வீணாக சொல்வதல்ல. நீங்கள் அதற்குள் மூத்தவர்களாக பணியாற்றும் பலரின் அவர்களின் அரசியலை எடுத்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். நான் துல்லியமாக சொல்கிறேன், இவர்களால் இந்த உலகில் எந்த பயனும் இல்லை. பல இடங்களில் வெள்ளமும் குழப்பமும் கலவரமும் ஏற்பட்டன. இவர்கள் எங்கே போய் உதவி செய்தார்கள்? அதன் 5 ஆண்டுகளின் தணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் ஒரு விசிட் நடத்துவார்கள் என்று மட்டுமே அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. காரணம், மற்ற நாடுகளின் ஆதரவு தேவைப்படுகிறது இவர்களுக்கு எதையும் செய்ய. மிகப்பெரிய செலவு, அதை தாங்க முடியாது. அதனாலதான் பல நாடுகள் இவர்களின் உதவி தேவையில்லை என்று வைக்கின்றன. காரணம், யானை போல் இப்படி பெரிய இந்தியா உலகின் பெரிய பெரிய நகரங்களில் பெரிய அலுவலகமும் தங்குவதற்கான வசதிகளும் அடித்து பொசுக்கி அங்கு சுகமாக இருக்கிறார்கள். இது முன்பே அங்கு தணிக்கை செய்து அமெரிக்கா. பின்னர் இந்த விஷயங்கள் அனைத்தையும் தூர எறிந்தது. காரணம், இவ்வளவு நாடுகள் நிதியுதவி செய்து உருவாக்கிய விஷயம். அதன் முக்கிய நிதியளிப்பாளர் அமெரிக்கா. அதை தொடர்ந்து 2வது நிதியளிப்பாளர் ஜெர்மனி. ஆனால் பயங்கரமான வேறுபாடு உள்ளது ஜெர்மனி. இனி தெரிந்து கொள்ளுங்கள், ஜெர்மனி அந்த நிதியை நிறுத்தப் போகிறது. நான் முன்பே ஒரு வீடியோவில் சொன்னேன், அமெரிக்கா நோக்கம் மத்திய கிழக்குடன் தொடர்புடைய அதே போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குவது, துபாயில் அல்லது சவுதியில் அதன் அலுவலகம் அமைப்பது. அதற்குள் முக்கிய நிதி அளிப்பாளர் அமெரிக்காவும் இந்த நாடுகள் அனைத்தும் சேர்ந்து முழுமையாக ஐக்கிய நாடுகளை கலைப்பதுதான் அமெரிக்காவின் நோக்கம். அமெரிக்காவின் நிதியை பெற்று அவனது மேடையில் அவனது நாட்டில் இருந்து அமெரிக்காவை திட்டுவதற்கு என்ன தேவை? இது எலோன் மஸ்க் கேட்ட கேள்வி. சரியாக நான் நிதியளித்து என் நாட்டில் இருந்து என்னை திட்டுகிறார்கள். என் விஷயங்கள், என் பல ஆர்வங்களும் அதற்கு முழுவதும் பாரா பணியாற்றுகின்றன. பின்னர் எதற்காக நான் நிதியளிக்கிறேன்? லெட் இட் பி கிளியர். என் கருத்துப்படி இந்த முட்டாள்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தவறு எங்கிருந்து நிதி வருகிறது, எப்படி இது செல்கிறது என்று பார்க்காமல் வாய் தோன்றியபடி அறிக்கையும் மற்ற இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக விடுவதற்கான காரணங்களும் சொல்லி எத்தனை பேரின் வேலை போகிறது? முட்டாள்தனமும் மடத்தனமும். இதற்குள் ட்ரம்ப் சாம்பியன் ஆகிவிட்டார். ட்ரம்பின் இந்த ஐக்கிய நாடுகளுடனான முடிவு அமெரிக்க உதவியை குறைத்ததை பற்றி அமெரிக்காவில், குறிப்பாக அமெரிக்க குடிமக்கள், அவர்களுக்கு பயங்கரமான கருத்து உள்ளது. காரணம், இது நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது. அமெரிக்கா ஏறி கழுத்தை பிடித்த பிறகு இவர்களுக்கு பயமாகிவிட்டது. அவர்களின் வெடி முடியும். எப்படியாவது இந்த ஒரு படி முழுமையாக நான் பாராட்டுகிறேன். நல்ல ஒரு படியே ட்ரம்ப் நிர்வாகம் ஐக்கிய நாடுகளுடன் இந்த நிகழ்வில் ஈடுபடுத்திய இந்த தடை